கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலனாக வைத்து அவரிடத்தில் அன்பு கூறுமோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, நம்முடைய தேவனை பலனாக வைத்து அவரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார்? அதுல 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனாகி கர்த்தரை பலனாக வைத்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நடக்கும்போது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழும்போது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொள்ளும் போது நமக்கு தேவன் செய்கிற காரியம் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விளக்கு ஏற்றுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளின் வல்லமைகள் நம்மை விட்டு அகன்று போய்விடும். பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலவீனங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பலனாக வைத்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் விளக்கேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளின் வல்லமைகள் உங்களை விட்டு அகன்று போய்விடும். தோல்வி என்ற இருள், சாபம் என்ற இருள், வேதனை என்ற இருள், போராட்டம் என்ற இருள், பலவீனம் என்ற இருள், கடன் பிரச்சனை என்ற இருள், பலவிதமான போராட்டங்களை, நெருக்கங்களை, உபத்திரவங்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லா இருளின் வல்லமைகள் முற்றிலும் நம்மை விட்டு அகன்று போய்விடும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விளக்கேற்றிட்டாருன்னா, அவரால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறிட்டுன்னா, நம்ம என்ன பண்ணுவோமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உங்களுக்கு எதிராய் வருகிற போராட்டங்கள் ஒரு சேனையாக வந்திருக்கிறதா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அந்த பிரச்சனை என்ற சேனைக்குள் பாய்ந்து சென்று அதை ஜெயித்து விடுவீர்கள். அந்த பிரச்சனைகளை, போராட்டங்களை, அந்த சேனைகள் எல்லாம் ஜெயம் எடுக்கிற அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மதிலை தாண்டுகிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். சேனைக்குள் பாய்ந்து சென்று ஜெயம் எடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பலனாக வைத்து நாம் அன்பு கூறும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளை எல்லாம் வெளிச்சமாக மாற்றுகிறார். அதோடு மாத்திரமல்ல, சேனைக்குள் பாய்ந்து போகும்படி, மதிலை தாண்டும்படி தேவனுடைய பலத்தினால் இடைகட்டி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையில் இந்த கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உடைய பெரிய கிருபையினால் நிரப்பும், உடைய பெரிய கிருபையினால் இறங்கும். கர்த்தாவே, இந்த கால வேளையில் நாங்களுமே பலனாக வைத்து உம்மிடத்தில் அன்பு கூறுகிற கிருபைகளை தாரும்.
நீர் எங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றுகிற தேவன். கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றும் போது எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருள் எல்லாம் வெளிச்சமாக மாறி போய்விடும். ஆண்டவரே, நாங்களும் சேனைக்குள் பாய்ந்து போகிற பலத்தை பெற்றுக் கொள்கிறோம். மதிலை தாண்டுகிற வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையினால், அக்னியினால், அபிஷேகத்தினால், ஆசீர்வாதத்தினாலும் வார்த்தை கேட்கிற எல்லாரையும் ஒரு விஷயம் நிரப்புவீராக. வல்லமை அக்கினியாக இறங்கி கிரியை செய்யட்டும். எதிர் சக்திகளெல்லாம் எரிக்கப்படட்டும். முழு விடுதலை தார ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.